தென்னாடுடைய பெரியவா போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணமாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கருணா சிந்தம் ஞானம் சாஸ்திரப்பினும் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாமதானம் கலியுகதேவம் காஞ்சமான் இது யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு கேட்டது ஒன்று ஈஸ்வரன் தந்ததோ 3. கேட்டது ஒன்று ஈஸ்வரன் தந்ததோ 3. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணதெல்லாம் பண்ணுங்க, தினமே பாருங்க. வியூஸ் தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணல ஓரளவுக்கு கொஞ்சம் பேர் பார்த்தாலே நிறைய வந்துடும் வியூஸு. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் இதில் சொல்கிறதே கிடையாது, அந்த மாதிரி கிடையாது. நம்ம சொல்கிற விஷயங்களில் ஏதோ நம்மளுக்கு பெரிய அறிவு இல்லைனாலும் ஒரு சீக்கிரம் அவளுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன சம்பவத்தை, சின்ன சம்பவம்னா சம்பவம் பெரிய சம்பவம், ஒரு மிரக்கலை நம்ம சொல்கிறோம் தினமும் ஒன்று, அதில் எதுவும் இழுக்கிறதே கிடையாது. ஒரு நாள்லேயே அது முடிஞ்சு போயிடும். அந்த அந்த எபிசோடு அன்றைக்கே ஓவர். அந்த மாதிரி தான் பெரிய நம்ம பக்தியோடு இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நம்ம ஒன்று கேட்டால் 3 கொடுப்பார் பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தான். ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு மேலே எடுத்து குழந்தை பாக்கியம் இல்லை, சந்தான பாக்கியமே இல்லை. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் கொஞ்சம் வயசானவர், அவருக்கு மகாபிரியா மேலே பக்தி உண்டு ரொம்ப. அது இருக்கணுமே, அந்த பிலீஃப் இருக்கணும், அவருக்கு நம்பிக்கை. அவர் ஒரு நாள் சொன்னார், நான் உன்னை காஞ்சி மடத்துக்கு கூட்டுன்னு போகிறேன், அங்கே காஞ்சி பரமாச்சாரியார்னு இருக்கார் ஒருத்தர், அவரை நீ தரிசனம் பண்ணிக்கோ, உன் குறையெல்லாம் போயிடும் அப்படின்னாரு. அவர் ஒரு வழி பண்ணுவார் அப்படின்னு சொல்லி தான் கூட்டின்னு வந்தார். அவர் சரின்னு கிளம்பி வந்தார். அவர் எனக்கு அதெல்லாம் நான் எல்லாம் பார்த்தாச்சுப்பா, எனக்கு ஒன்றும் வேணான்னு சொல்லியே. அது மாதிரி சொல்கிறவாலாம் இருக்கா, நான் இன்றைக்கி கூட அதை பார்த்துருக்கேன். நான் அது மாதிரி நடக்கிறது எனக்கு அதெல்லாம் நம்பிக்கையே போடுத்து எங்கள் 2 பேருக்கும்னு. ஆனால் அவர் சரின்னு இருக்கார். அவர் மட்டும் கிளம்பி கூட வந்தார் ஒரு ஃப்ரெண்டோட. அங்கே போனார். 2 பேருமா மகாபிரிவா முன்னாடி ஆளுக்கு ஒரு தட்டில் பெரியவாளுக்கு நிறைய பழங்கள், புஷ்பம், பூ இதெல்லாம் நிறைய அதெல்லாம் வச்சு சமர்ப்பணம் பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ண உடனே அந்த ஃப்ரெண்டு சொன்னார், கொஞ்சம் வயசானவர் இருக்கார், அவர் சொன்னார், இவர் என்னோடய சிநேகிதர், இவருக்கு கல்யாணமாகி 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுத்து, சந்தான பாக்கியமே இல்லை, பெரியவங்க தான் அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். பெரியவா என்ன பண்ணார், இந்த பக்கம் திரும்பி ஏதோ ஒன்று கை காமிச்சார் இப்படின்னார். பண்ண உடனே அந்த அணுக்கு தொண்டர் அந்த புஸ்தகத்தை எடுத்துன்னு வந்தார். அந்த புஸ்தகம் எப்படி அங்கே ரெடியாக அங்கே இருக்கும் அப்படின்னா, பரமேஸ்வரன் தானே கூப்பிட்ருக்கார் அவரை, அதனால் அது அந்த இடத்துலலாம் ரெடியாக இருக்கும். அதை எடுத்துட்டு பெரியவாளே தன் கையில் எடுத்து இப்படி திருப்பின உடனே எது வரும், அதுதான் பரமேஸ்வரன் தான் பண்ணால் என்ன வேணால் நடக்கும். அந்த பேஜ் நேரவே வந்தது. அது ஒரு புக் மார்க் மாதிரி எடுத்து அதில் வச்சு கையில் கொடுத்து, இதில் 10 ஸ்லோகங்கள் இருக்குது, இதை தினமுமே நீயும் உன்னோட பொண்டாட்டியும் பாராயணம் பண்ணுங்க இதை அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்துருக்கார். கொடுத்தவொடனே அவர் போய் ஓரத்தில் போய் உட்காந்து அதை ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு எழுதின்னு இருக்கார். அது புக் மார்க் வச்சார் பெரிய மகாபிரிவா பரமேஸ்வரன். அது இது அது திருவாசகத்தில் வரக்கூடிய 21வது சாப்டர், கோவில் மூத்த திருப்பதிகம். அது 10 பேராகிராஃப் இருக்குது. அது 10 பேராகிராஃப் 10 ஸ்லோகம்னு பெரியவா சொல்லியிருக்கா. அதை அவர் எழுதிட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு புஸ்தகத்தை திருப்பி கொடுத்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு பெரியவா கிட்ட பிரசாதத்தை வாங்கிட்டு அவள் கிளம்பிட்டா. கிளம்பி போயிருக்கா. போன பிறகு எவ்வளோ நாள் அவள் பாராயணம் பண்ணான்னு தெரியாது. மகாபிரியா அப்படிங்கிற பரமேஸ்வரன் பார்த்துட்டுருப்பார், பக்தியோடு நம்ம பண்ணுறோமா, அதை நம்புகிறோமா. முதல்ல பரமேஸ்வரனை நம்பணும், அதில் இருக்கக்கூடிய அந்த திருவாசகத்தை நம்பணும். அந்த கோவில் மூத்த திருப்பதிகம் அப்படிங்கிறது நடராஜ சுவாமிகள் பற்றி வருது, சிதம்பரம் நடராஜரை பற்றி வருது. அது என்ன 10 ஸ்லோகங்கள்ன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் தமிழ்லேயே. இந்த மாதிரி நிஜமாகவே மகாபிரிவாட மேலே பக்தி இருந்து நம்ம பெரியவாளை தரிசனம் பண்ணலையே அப்படின்னு ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கலாம். என்ன மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாதவா கூட சில பேர் இருக்கலாம். இதை கேட்குறவா அவள்லாம் நிஜமான ஒரு பக்தியோடு அதை சொல்லுங்க, பாராயணம் பண்ணுங்க.
மகாபரிவாடிங்கிற பரமேஸ்வரன் சொல்லியிருக்காரே, இதை பாராயணம் 2 பேரும் பண்ணட்டோன்னு. 2 பேருமே பண்ணுங்கோ. யாருக்கு சந்தான பாக்கியம் இல்லையோ அவளுக்கு, அவள் பண்ணானா அவளுக்கு நிச்சயமாக சந்தான பாக்கியம் உண்டாகும். ஏன்னா அவள் அந்த மாதிரி பாராயணம் பண்ணுவாளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, இதை வந்து ஒருத்தர் உபன்யாசத்தில் ஒருத்தர் சொல்லியிருக்கார், எனக்கு அந்த பேர் ஞாபகம் வரல, அவர் அதுலேருந்து தான் நான் சொல்கிறேன். அவருக்கு வந்து ஒரு குழந்தை இல்லையா, வரிசையாக 3 குழந்தை பிறந்திருக்கு. ஒரு குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை கொஞ்ச நாளில் அதை திருப்பி இன்னும் கன்சீவ் ஆகி திருப்பி இன்னொரு குழந்தை, அப்புறம் இன்னொரு குழந்தை, 3 குழந்தை பிறந்திருக்கான். அப்போது கேட்டது ஒன்று தான், கேட்டது வந்து என்ன, ஒரே ஒரு குழந்தை அவளுக்கு. அவருடைய பேர் சொல்கிறதுக்கு குலத்துக்காக ஒரு குழந்தை ஒன்றும் தான் கேட்டாள். ஆனால் ஒரு குழந்தை கேட்டதுக்கு ஈஸ்வரன் எத்தனை தந்திருக்கார் அப்படின்னா 3 குழந்தை தந்துட்டார். ஒரு குழந்தை முடிஞ்சு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு குழந்தை, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு வருஷம்தான் வித்தியாசம் இருந்திருக்கு. 3 குழந்தைய கொடுத்துருக்காரு. அப்போது பக்தியோட அந்த ஃப்ரெண்டு வந்து கூட்டின்னு வந்திருக்கார் மகாபரிவா மேலே, அவ்வளோ அத்தியந்த பக்தி. அதை விட முக்கியமானது, அந்த குழந்தை சந்தான பாக்கியம் இல்லைன்னு வந்தவருக்கு பெரியவா மேலே பக்தி இருந்திருக்கேன், நம்பிக்கை இருந்திருக்கு. பரமேஸ்வரனால் முதல்ல நம்பிக்கை இருக்கணும், நமக்கு எப்படியோ அனுகிரகம் பண்ணுவார், அதை நினச்சிட்டு வர வேண்டாம், பண்ணி தான் ஆகணும்னு. நிச்சயமாக நம்ம பக்தி உண்மையாக சத்தியமாக இருக்குது அப்படின்னா பரமேஸ்வரன் நிச்சயமாக அனுகிரகம் பண்ணிடுவார். அப்போ அந்த ஒரு நம்பிக்கை இருக்கணும், அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. எதிர்பார்த்து வர வேண்டாம், பெரியவா அனுகிரகம் பண்ணிவிடுவான்னு. ஆனால் நம்ம பக்தி சத்தியமாக இருந்ததுன்னா நிச்சயமாக பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண தான் போகிறார், வேறு வழியே கிடையாது, பரமேஸ்வரனுக்கு பண்ணி தான் ஆகணும். அதனால் அவருக்கு 1 கேட்டிருக்கார், ஆனால் 3 குழந்தை கொடுத்துருக்காரு வரிசையாக போருமே. அப்போ எப்படின்னா பக்தி ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்திருக்குமே, பெரியவா மேலே எப்பேற்பட்ட ஒரு பக்தி வந்திருக்கும். ஜெய் ஜெய்சங்கர ஹரிசங்கர மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரனும்.